சின்ன நாய் நல்ல நண்பன் காட்சி ஒன்று. புதிய வீடு, ஒரு அழகான கிராமம், மலர்கள் மலர்ந்த தோட்டம். ஒரு சிறிய பையன் அருண் வீட்டுக்குள் நுழைகிறான். அருண்: அம்மா, நான் வரல. அம்மா: அருண், உனக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்கு. பாரு. அம்மா ஒரு கூண்டு திறக்கிறாள். அதிலிருந்து ஒரு சின்ன பழுப்பு நிற நாய் பாப்பி வெளிவருது. அருண்: வாவ், நாய், இது ரொம்ப அழகா இருக்கு. அம்மா: இதுவே உன் புதிய நண்பன். பெயர் வையப்பா, நீயே வையு. அருண்: பாப்பி நாய் வாலையாட்டி மகிழ்ச்சியோட குறைக்குது. காட்சி 2. விளையாட்டு நேரம். அருண் பாப்பியோட தோட்டத்துல பந்து விளையாடுறான். அருண்: பாப்பி, பந்து பிடிச்சு வா. பாப்பி துள்ளி துள்ளி போயிட்டு பந்தை பிடிச்சு திரும்பி வருது. அருண் சிரித்து: நீ ரொம்ப புத்திசாலி. பாப்பி அருண் கால் அருகே வந்து மடங்கி கிடக்குது. காட்சி 3. மழை நாள். மாலை நேரம். மழை கொட்டுறது. அருண் வீட்டுக்குள். அருண்: பாப்பி எங்கே போச்சு? அவனுக்கு கவலை. வெளியே சென்று பார்க்கிறான். மழை நீரில் ஒரு குட்டி பூனை நடுக்கத்தோட நிற்குது. பாப்பி அதை காப்பாத்தி குடை கீழே அழைத்துச் செல்கிறது. அருண் அதிர்ச்சியோடு: பாப்பி, நீ அதை பாதுகாத்தாயா? நீயே உண்மையான நல்ல நண்பன். அருண் பாப்பியை தழுவிக்கொள்கிறான். பாப்பி வாலையாட்டி புன்னகை செய்கிறது. காட்சி 4. மகிழ்ச்சி முடிவு. சூரிய ஒளி, வானவில், அருண், பாப்பி, பூனை மூவரும் தோட்டத்தில் விளையாடுகிறார்கள். அருண்: நான் 2 நல்ல நண்பர்களை பெற்றாச்சு. அம்மா: அன்பும் உதவியும் தான் உண்மையான நட்பு மகனே. பாப்பி குறைக்கிறாள். வாவ், மகிழ்ச்சியோட. மாறல்: உண்மையான நண்பன் யார் என்றால் அன்பு கொடுப்பவனும் பிறருக்கு உதவுகிறவனும் தான்.